இது இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். நீங்க வந்து இந்த விஷயம் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. சரியா? முக்கியமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம விஜய் அவர்களோட ஆட்சி வந்து குற்றம் சொல்ற மாரி ஒரு விஷயம். ஆனா அது குற்றம் இல்லன்றதுக்கு ஒரு முழுமையான ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சுச்சு, நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா, தயவு செஞ்சு நீங்க நம்மள ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. அவங்க ஒருவேளை என்டிகே கட்சியில இருக்கலாம். இல்லன்னா வேற ஏதாச்சும் ஒரு அண்ணாமலை இல்ல வேற ஏதோ மாற்றத்த நோக்குன ஒருத்தவங்களா இருக்கலாம். பட் அவங்களோட அந்த புரிதல் இல்லாதனால, அவங்க நம்மள தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கலாம். ஸோ அவங்க அந்த மாரி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு புரிதலுக்காக இந்த ஒரு விரிவான ஒரு இது. சரிங்களா? அதாவது என்னன்னா, அந்த பரந்தூர் விமான நிலையம் இருக்கு. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை மக்கள் எல்லாருமே, ஏழை எளிய எல்லா மக்களுமே வந்துட்டு கொஞ்சம் காசு கிடைக்குது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, 100 பேர் இருந்தா 90 பேர் வந்து காசுக்காக ஆசைப்பட்டு வித்துட்டாங்க. எல்லாருமே நம்மளே, நானே இருந்தாலும் யாரா இருந்தாலும் காசு முக்கியம்னு விக்கிற ஒரு காலம். இது காசு தான் அப்படின்ற ஒரு காலம். விவசாயத்துல லாபம் ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, நல்ல காசு கிடைக்குதுன்னு வித்துட்டாங்க நெறைய பேரு. வித்துட்டாங்களா? வாங்கியாச்சு. இப்ப வாங்கிட்ட அப்புறம் என்ன ஆகும்னா, அதுல அதுல ஒரு 10% ரொம்ப 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 நல்லவங்க. அவங்கலாம் வந்து தெய்வத்துக்கும் மேலான ஒருத்தவங்க. விவசாயம் தான் முக்கியம். நம்ம வந்து சாப்பாடு போடணும். லாபம் வருதோ இல்லையோ, லாபமோ நஷ்டமோ நான் கடைசி வரைக்கும் ஒரு விவசாயியா தான்டா சாவேன் அப்படின்ட்டு, இன்னைக்குமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நல்ல டெவலப் ஆன தாம்பரம், தாம்பரம் சைடு நீங்க சுத்தி இருக்கிற நெறைய செங்கல்பட்டு அந்த மாரி ஏரியாங்கள்ல நீங்க போய் பார்த்தாலுமே, ஃபுல்லா பில்டிங் இருக்கும். ஆனா நடுவுல வந்து ஒரு சின்ன ஒரு ஏரியா இருக்கும். நீங்க அது எங்க வேணா பார்க்கலாம். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்பேடு கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா கூட பார்க்கலாம். ஆனா எல்லாம் பில்டிங்கா இருக்கும். ஒருத்தர் மட்டும் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர பொறுத்தவரைக்கும், "டேய் நான் இத கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன். நான் சாகுற வரைக்கும் நான் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க என்னமோ பண்ணிக்கோங்கடான்னு" அவங்க வீட்ல இருக்க ஒருத்தர்கிட்டயும் சண்டை போட்டுலாம் அந்த மனுஷன் பண்ணுவாங்களே. அந்த மாதிரி தான் பரந்தூர்லயும் வந்துட்டு, நெறைய பேர் வந்துட்டு அதெல்லாம் இடத்த விக்காம போராட்டம் பண்ணி, அந்த போராட்டத்துக்கு நம்ம விஜய் அவர்கள் போய் கலந்து, அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்லாம் பண்ணாரு. பட் ஆனா இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்த அப்புறமா அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, சரி ஓகே நம்ம நம்ம இந்த வாக்குறுதி குடுத்தோமே, நம்ம பண்ணணுமே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பட் ஆனா அது வந்து பாசிபிள் இல்ல. டெக்னிக்கலி அது பாசிபிள் இல்ல. ஏன் பாசிபிள் இல்லன்ற நான் சொல்றேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஒரு ட்ராக்ல வந்துட்டு எப்பயுமே வந்து ட்ரெயின் வர ஒரு ட்ராக். இன்னொரு ட்ராக்ல வந்து ட்ரெயின் எப்பயுமே வராது. அந்த சைடுல ட்ரெயின் போறதுக்கான வழியே இல்ல. ட்ரெயின் போகணும்னு அவசியமும் இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு அந்த ட்ராக்ல ட்ரெயின் இந்த ட்ரெயின் வரக்கூடிய ட்ராக்ல ஒரு 10 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். 10 குழந்தைங்க, 20 குழந்தைங்க விளையாடுது. ஆனா எப்பயுமே ட்ரெயினே வராத ஒரு ட்ராக். அது இப்படி போய் இப்படி திரும்பி இப்படி போ முடியும். ட்ரெயின நிறுத்த முடியல. கண்டிஷன பொறுத்து. ட்ரெயின நிறுத்தவும் முடியாது. ஏன்னா பேசஞ்சர்ஸ் இருக்காங்க ட்ரெயின்ல. நெறைய மக்கள் இருக்காங்க. அதாவது நெறைய அது வந்து என்னன்னா, அந்த ட்ரெயின் வந்து நெறைய நம்மள மாரி நெறைய மக்களோட வரி பணம். அந்த ட்ரெயின். ஆ இந்த சைடுல விளையாடுற அந்த 10, 20 குழந்தைங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசுக்கு ஆசைப்பட்டு இடத்த வித்த விவசாயிகள். அவங்க மேலயும் தப்பு இல்ல. காசுக்கு ஆசைப்பட்டு வித்துட்டேன். குழந்தைங்கன்னா விளையாடணும் அந்த மாரி காசுனா மனுஷன் குடுக்குறது. இந்த சைடுல ஒரே ஒரு நல்லவன். அதுதான் அந்த 10% மக்கள் பாவம். பட் என்னன்னா, அன்பார்ச்சுனேட்லி நம்மளுக்கு வேற வழியே இல்ல. இங்க இருக்கிற ஒரு 1000 பேர காப்பாத்தணும். அங்க இருக்கிற ஒரு 10 பேர், 20 பேர காப்பாத்தணும். இந்த ஒருத்தவங்க இருக்கிற அந்த வழியா ட்ரெயின் போ வேண்டியதா ஆயிருச்சு. அதுக்கு நான் அது கரெக்ட்ன்னு சொல்ல வரல. பட் ஆனா வேற வழி இல்லாம அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்க வரேன். அதாவது என்னன்னா, நெறைய பேர்கிட்ட இருந்து நிலத்த நம்ம வாங்கியாச்சு. நமக்கு கண்டிப்பா வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, டெவலப்மெண்ட் தேவை. நம்ம எல்லாருமே ஃப்ளைட்ல போணும்னு நெனைக்கிறோம். ஜாலியா போய் ஊர் சுத்தணும்னு நெனைக்கிறோம். அந்த காலத்துல என்ன நம்ம அப்பா, அம்மா ஊரா சுத்திட்டு இருந்தாங்கன்னா, இன்னைக்கு பாருங்க நம்ம எல்லாம் சம்பாரிக்கிறோம். கல்யாணம் கூட வேணாம்னு நெனைச்சுட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஜாலியா இருந்தா போதுன்ற அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் எல்லாருமே விளாக்ஸ் போட்டுட்டு எல்லாருமே நல்லா ஊர் சுத்துறோம், ஃப்ளைட்ல போறோம். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து நம்மளோட வெறும் சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இஸ் நாட் எனஃப்ன்னு பரந்தூர் விமான நிலையத்த நம்ம வந்து போனோம். அந்த இடத்துல என்ன அப்படின்னா பிரச்சனை, இப்ப நெறைய இடத்த வாங்கியாச்சு நம்ம கவர்மெண்ட். வாங்குன இடத்தலாம் திருப்பி குடுத்தா யாராவது வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. இப்ப நான் உங்ககிட்ட இருந்துட்டு கவர்மெண்ட், "எப்பா உன்னோட நிலம் ₹10 தான் போகும். நான் உனக்கு ₹100 குடுக்குறேன். குடுன்னு" சொல்லி வாங்கியாச்சு. அதன் காரணமாக நெறைய பேர் வந்து இடத்துல இன்வெஸ்ட் வேற பண்ணிட்டானுங்க. "எப்பா குடுப்பா, குடுப்பா, குடுப்பான்னு" எவ்வளோ கிடைக்குமோ எல்லாத்தையும் வாங்கிட்டானுங்க. வேற இன்வெஸ்ட்லாம் பண்ணிட்டானுங்க. இப்ப நம்ம வந்துட்டு யார்ட்டயாச்சும், "எப்பா நான் உன் நிலத்த குடுக்குறேன். எனக்கு காச குடுன்னா" குடுப்பாங்க. குடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் கல்யாணத்த பண்ணி வச்சிருப்பாங்க பசங்களுக்கு. நெறைய பேர் வந்து அவங்க பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. நெறைய பேர் வந்து அவங்க பையனுக்கு ஏதாச்சும் ஒரு வேலைய அமைச்சு குடுத்துருப்பாங்க. இந்த மாரி நெறைய விஷயத்துல அவங்க காசெல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்க கிட்ட காசு இருக்காது. ஸோ அவங்களால அந்த காச குடுக்க முடியாது. அதே நேரத்துல டாக்ஸ் பேயர்ஸோட காச எடுத்து இடத்தையும் வாங்கியாச்சு. இப்போ கொஞ்சம் பேர் வந்து அந்த இடத்துல வந்துட்டு விமான நிலையம் வேணான்ட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கள நம்ம குறையே சொல்லக்கூடாது. பட் அந்த இடத்துல வேற வழியே இல்ல. டெக்னிக்கலி வந்து அந்த இடத்துல நம்ம வந்துட்டு அந்த விமான நிலையத்த கொண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஃப்ளைட்ல போணும். அதுதான் உண்ம. நம்ம எல்லாருக்கும் ஃப்ளைட்ல போணும். வேற ஒரு இடத்த நம்ம போய் பார்க்க முடியாது. இப்ப அப்படியே பார்க்க இந்த இடம் அப்ப ஆல்ரெடி ஆக்கிரமிச்சு பண்ண அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபுல்லா இதெல்லாம் கட்டி ஃபார்ம் லேண்ட் மாரி உருவாக்கி, அங்க வந்துட்டு ஒரு பால் பண்ணை வச்சு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணா மட்டும் தான் உண்டு. அப்படியே நம்ம மாற்றம் பண்ணாலும் ஆல்ரெடி நம்ம 90% வந்து லேண்ட் வந்து அக்யூர் பண்ணியாச்சு.
அப்ப அக்வயர் பண்ணா அப்ப வேற இன்னொரு இடத்துக்கு நம்ம போய் கண்டிப்பா அக்வயர் பண்ணணும். நீங்க சென்னையை சுத்தி எங்கேயாச்சும் இருக்குமா உங்களுக்கு லேண்ட்னா கண்டிப்பா கிடைக்காது. அதுவும் ரொம்ப கஷ்டம். அப்ப மறுபடியும் இன்னொரு 90% ஆஃப் லேண்டை நம்ம ஆக்குபை பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்து வாங்கி அதுவுமே பாசிபிள் இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா வந்து நண்பர்களே வந்து நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் இல்ல. அதனால வந்துட்டு இதுல நம்ம எமோஷனலா மட்டுமே முடிவு எடுக்க முடியாது. இதுல வந்து நிறைய எக்கனாமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயமும் இருக்கு.